கோயம்புத்தூர்ல சம்மர் ரொம்ப சிவியரா இருக்குங்க. பயங்கரமா இருக்கு ரொம்ப கோயம்புத்தூர்ல. கடுமையா இருக்கு. கோயம்புத்தூர்னு இல்ல, மதுரையிலயும் எல்லா இடங்களும் இப்படித்தான் எல்லா இருக்குங்கிறாங்க. பக்கமும் அப்படிதான் இருக்கு. இன்னும் போக போக இப்ப நம்ம இந்த இதெல்லாம் டெம்பரேச்சர் பாக்குறோம்ல, அதுல பார்த்தா இன்னும் போக போக பாயிண்ட் கூடத்தான் செய்யுங்கிறாங்க. கூடத்தான் இருக்கும். இதுல என்னன்னா, இப்ப இந்த சத்தியமங்கலம் ரோட அகலப்படுத்துறாங்க. கோயம்புத்தூர்ல சத்தியமங்கலம் ரோட அகலப்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட 1200 புளிய மரங்களுக்கு மேல வேரோட வெட்டுறாங்க. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ரோடு அகலப்படுத்துறோங்கிறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கிற நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி பாருங்களேன். ஆமா. எப்படி இருந்தது கிளைமேட், கோயம்புத்தூர் கிளைமேட். ஆமாமா. இப்ப எல்லாம் போயிடுச்சு. அப்பவே கொஞ்சம் மரங்களை எல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மேட்டுப்பாளையம் ரோட தொடரோம்னா, துடியலூர் போறதுக்கு முன்னாடி 2 பக்கமும் புளிய மரங்க. கொஞ்சம் நெஞ்ச மரம் இல்ல, புளிய மரம் அப்படி இருக்கும். அப்படியே வனத்துக்குள்ள போன மாதிரி இருக்கும். இப்ப அதெல்லாம் போயிடுச்சு. இப்பதான் பாருங்களேன், இப்ப நடந்துகிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 1200 மரங்களுக்கு மேல அகலப்படுத்துறாங்க. எல்லாத்தையும் அகலப்படுத்தி போங்க போங்கன்னு சொல்லி எங்க போறதுங்க? மூச்சோட காத்து இல்ல. ஆமா. இந்த வெயில் தாங்க முடியறது இல்ல. அதுக்கு பதிலா இப்ப மரம் நடுறாங்க பார்த்தீங்களா? அந்த மரத்திலயுமே என்ன பண்றாங்க? இது பழம் கொடுக்கும். இது அது எப்ப நீங்க அது வளர்ந்து இது பண்ணா அது ஒரு எப்படி ஒரு 5 வருஷம் ஆகும்ல. ஆமா. அது வெயில் நம்ம காலங்கள்லாம் கொஞ்சம் போயிருமே. ஆமா. இப்ப வெட்டுற மரம் பூரா புளிய மரங்க. புளிய மரம்லாம் நல்ல காத்து அருமையா வரும் புளிய மரத்துக்கு. புளிய மரமெல்லாம் இந்த பக்குவத்துக்கு வளர்றதுக்கு 15 வருஷம் ஆகும். 15 வருஷம் ஆகும். அப்படியே அந்த இடமெல்லாம் பார்க்கும்போது கண்ணீரே வந்துரும் போல இருக்குங்க. என்ன பண்றதுங்க?